செல்லிருக்கதிரு நெடுமால் தேவையால் திருவையற்றே வைக்க பாலரை போல் காவல் மணி தன்னை விட்டு கம்சனோட திருமகந்தாய் அவளுடனே தொழுது அவன் முகம் பார்த்தேது சொல்வாள் மாற்றானி விரட்டவென்று வந்து அங்கே ஜனித்த பிள்ளை பெற்றெடுத்த பிள்ளை தன்னை பிரியமுடனே ராட்டி உக்கரையை எடுத்து வைத்து உகர்ந்த மல்ல முகம் தடவி சர்க்கரை போல் மொழி பேசி தவழ்ந்து மெல்ல விளையாடி மொழி பேசி வல்ல பிள்ளை பணி அணிந்து மகவாசை தீர்த்ததுண்டால் வல்லனவை அவன் பாலில் கும்பே தம்மை தான் விழுந்தாள் பிடித்த தங்கை தெய்வகி பிறங்காலால் சினத்துதைத்தாள் மாயவன தேவகி திருவீட்டில் 8வது குழந்தை ஆகவே அவதாரம் செய்கிறார் என்று சொல்லி புலம்பிய தெய்வகியாளோ இறக்கின்ற நாளையிலே விரமாவோ வண்ண பெருமாள் பிறக்கின்ற போதோ வந்தது எந்தமை புத்தி மகிழ்ந்தாள் தேவி தன்னை அழைத்து உடனே பிரம்மாவும் சொல்வாள் கம்சனையும் கம்சன் நாட்டில் உள்ளோரை வாக்கின்ற பேரையும் கண்மை என்றாள் அந்த மொழி கேட்ட நித்திரதேவி ஆரோக்கியில் விடாமல் செய்வாள் புத்தியுடையவர் பொழுதுமடைய உலகம் எங்கும் இருள் சொல்ற போதே மதில் தெய்வகியாழ்கு செய்ய இடக்கன் இடத்தோல் துடிக்க போதோ 20 பகலது போலே 9 கோள்களும் உறவாயிருக்க செல்வ திருவோண நாளதனிலே சீரான செண்கமால் வந்து பிறந்திடுவாரே கண்ணமையிலாளுட புகழினமாக நார்வந்தை பிறந்தார் எனவே மடவார் குறவைகள் பாட ஆகாச முதலாடிடுவார் அன்போடு குறவைகள் முகமுகமுகன போதைய நல்லாள் பொலிவது போட புத்தி எடுத்து முகத்தோடனைத்து மோகன மாதர்கள் கூடி
ஒருதலத்தில் நல்ல பாலோ ஒருதலத்தில் நச்சு பாலோ 2 தின பாலு கொண்டே இவரால் போதனையாய் போதனைகள் வருகிறதே அறிந்தாரை மாயவனார் ஏங்கி ஏங்கிதான் எழுதார் என் பெருமாள் மாயவரும் அழுத சத்தம் தான் கேட்டேன் என் பெருமாள் மாயவனை போதனையால் இன்பத்தோடு அழைக்கல் உற்றாளே பல்குடிவா பால்குடிவா பல்குடிவா பல்குடிவா பாலகனி பல்குடிவா உலகளந்த பெருமானே மனிதனிலே போய் அமர்ந்தார் மாயவர் நல்லதனத்தில் வாயை வைத்தார் நச்சதனத்தில் கையை வைத்தார் ஊனிருக்க உயிரையெல்லாம் விட்டாரே மாயவர் உயிரையெல்லாம் பாரமலை போலையல்லோ பட்டாளே பூதனையாள் பூதனை தன் உடலதையோ 7-8 நாள் சுமந்தாள் காலம் செய்த அற்புதத்தை கண்டிருந்தாள் சோதையாள்